பரோட்டா பஃப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 மீடியம் சைஸ் அளவில் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு திரும்பவும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி சில்லி பவுடர் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா கலந்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ கட் பண்ண ஒரு கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேப்சிகம் ரொம்ப நேரம் வேக வேண்டாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சீஸ் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக மைனஸ் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக சில்லி சாஸ், ஒரிகனோ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி ஆயிரும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகி வந்துடும். இது பண்ணுறதுக்கு ரெடிமேடாக வரக்கூடிய ஃப்ரோசன் பரோட்டா தான் எடுத்திருக்கேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பரோட்டாவில் 2 சைடுமே இந்த மாதிரி கிராஸாக கட் போட்டுக்கோங்க. நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங் கொஞ்சமாக வச்சுக்கலாம். பரோட்டோட ஓரத்தில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சு விட்டுருங்க. நல்லாவே ஒட்டிக்கும். இப்போ ஒரு முட்டையை நல்லா அடிச்சு விட்டுட்டு அதை மேலே வாஷ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை ஆடியோ எக்கோபிக் பார்ச்மெண்ட் பேப்பர் ஒரு ட்ரேல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் எடுத்து அடிக்கியாச்சு. இப்போ இதை அப்படியே ஓவனில் வச்சுட்டு 165 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். சேம் இதே ஸ்டஃபிங்கை பப் ஷீட்டில் வச்சு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு செம்ம ஸ்மெல்லோட சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. ஸோ பரோட்டா வச்சு இந்த சூப்பரான பரோட்டா பஃப் ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.